வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அடுத்து இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 28/5/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலைல 7:58 வரைக்கும் வளர்பிறை துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. காலையில் 8-9 வரைக்கும் சித்திரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் வரியான் நாம யோகம் காணப்படுது. காலையில் 7:58 வரைக்கும் பாலவக்கரணமும் மாலை 6:43 வரைக்கும் கௌளவக்கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 8-9 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் தைலத்தை தானமாக கொடுக்கணும். இப்போ தைலம்ங்கிறது வலி நிவாரணம். அது தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:35 11:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 12:30 மாலைனா மதியத்தில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும் காணப்படுது. மதியம் 1:42 3:15 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:53 7:27 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9 மணியிலேருந்து 10:34 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி, துவாதசி திதி காலையிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு திரியோதசி திதி ஆரம்பிக்குது. இந்த திதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு தான் பிரதோஷம், தோஷம், பிறரால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய நாள். அந்த நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன காரியமும் செய்யலாம். என்ன காரியங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌளவ கரணம் இருக்குது. நாள் முழுவதும் முழுமையாக ஆக்கிரமிக்கக்கூடிய கௌளவ கரணம் இருக்குது. கௌளவ கரணத்தை பொறுத்த வரைக்கும் பூமியை தாங்கி நின்ற பூவராக பெருமாள். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? அத்திவாரம் வெட்டுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, குழாய் கிணறு போடுறது. இன்றைக்கு போட்டால் நீர்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மீன்பிடி, அதாவது மீன்பிடிக்கு இந்த கப்பல் செய்து வெள்ளோட்டம் பார்ப்பாங்க. அது இன்றைய நாளில் செய்யணும். நிலக்கீழ் கனிய வளங்களின் ஆராய்ச்சி தொழில் செய்கிறவங்க, நிலக்கீழே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க, கனிய வளங்களை எடுக்கிறது, அதுகள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்கிறது இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம். சிறப்பாக இருக்கும். மற்ற எதுவும் செய்யணும்னா இல்லை, இது செய்தால் மிக மிக சிறப்பாக இருக்கலாம். மற்ற எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். எப்படி பலன் பார்ப்பது, ஏன் அந்த விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா சரியாக நீங்கள் பலன் பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். இல்லை நம்ம பேசுகிற விஷயம் உங்களுக்கு போய் சரியாக சேரவில்லை அப்படின்னா இது ஒரு உளறலாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நம்ம பேசுகிற விஷயத்தில் நீங்கள் பயன்பெறணும். அப்படி பயன்பெறணும்னா அந்த விஷயம் சரியாக போய் சேரணும். அது சேரணும்னா எப்படி பலன் பார்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற மக்களில் 196% மக்களுக்கு பலன் பார்க்க தெரியாது. அதுவும் எங்கள் நாட்டில் பாதி பேருக்கு அந்த 96% மேலேயே பலன் பார்க்க தெரியாது. தெரிஞ்சவங்க 4-5% இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பலன் எப்படி பார்க்கணும் தெரியும். ஏன்னா எத்தனை பேருக்கு லக்னம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். 100 பேரை நிப்பாட்டி 96 பேருக்கு மேலே லக்னம் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. லக்ன பலனை தான் பார்க்கணும், ராசி பலன் பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது சந்திரன் அடிப்படையாக வருவது. சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன்னு சொல்கிறோம். அப்போ உடல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் ராசியோட சம்மந்தப்படணும். திருமணத்துக்கு இந்த நட்சத்திர பொருத்தமெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு தேவையானது உடல் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு
விஷயத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் உயிர் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தாலும் அது நிலைக்காது. அதனால உயிர் தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த உயிர் எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்னத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் மாத்திரம்தான் உங்களுக்கான சரியான பாதை அமையும். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வது? ஜாதகத்தில் பாருங்கள், அதில் ராசி கட்டம்னு இருக்கும். நவாம்ச கஷ்டம் பாவ கஷ்டம் கட்டம் அப்படிங்கிற மாதிரி நவாம்ச கட்டம் பாவ கட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமாக 2 இல்லாட்டி 3 கட்டங்கள் தான் உங்கள் ஜாதகங்களில் இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள் விரிவாக எழுதுகிற ஜாதகங்களில் அதிகமான கட்டங்களை போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சதுரம்சம், பஞ்சம்சம், சப்தம்சம், அஷ்டமாம்சம், தசமாம்சம், ஏகாதச அம்சம், துவாதச அம்சம்னு அப்படின்னு 108 அம்சங்கள் வரைக்கும் இருக்குது. அதில் எங்களுக்கு இப்போ தேவையான ராசி கட்டம் மட்டும்தான் தேவை. இப்போ ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு இடத்துல ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா லானா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 1 போட்டிருப்பாங்க. இதுதான் லக்னம். கட்டத்தை பார்த்து எனக்கு லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா பக்கத்துலேயே பாருங்கள், விவரங்களில் கட்டாயம் லக்னம் என்னது, ராசி என்னது, நட்சத்திரம் என்னன்னு எழுதியிருப்பாங்க. இதை தாண்டி வேறு விவரங்கள் எழுதியிருப்பாங்க. திதி என்னது, யோகம் என்னது, கரணம் என்னது, அதுதான் பஞ்சாங்கம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பிறகு கணம் என்னது, யோனி என்னது, இப்படி நிறைய விஷயங்களை எழுதியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பால லக்னம் அப்படியும் உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, அவர் சொல்லி கொடுப்பார். அப்போ முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகம்னு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா? இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் ஒரு உலர்ற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சகோதர வழித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சில சிக்கல் வர்றதும் அவங்கள் மூலியமாக சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளும் போது அது நன்மையாக உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள், அதாவது முக்கியமாக சகோதரத்துக்குள்ளே தான் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த ஏற்படுறது நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டிங்கன்னா அதே உங்களுக்கு நன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வார்த்தை, ஒரு கட்டத்தில் உங்களோட வார்த்தையை மதிக்காதவங்க கூட மதிக்க ஆரம்பிப்பாங்க. சில நேரங்களில் இப்போ நீங்கள் பேசுவீங்க, போயிட்டு அவங்க சொன்னால் என்ன அப்படி பேசுகிறதுல கணக்கெடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அதை இவன் சொன்ன ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இன்றைய நாளில் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், இதில் இருந்தெல்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பாங்கத்தில் முக்கியமாக தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்களுக்கு இது சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது இந்த தொழிலில் முன்னேற்றங்கள், ஒரு புதிய தொழிலில் ஒரு பதவி உயர்வு, அடுத்து இந்த நோய் நொடிகள்லேருந்து வெளிவர்றது, கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கு, அதாவது இந்த நாளுங்கிறது இந்த கிழமையே அப்படி உங்களுக்கு ஒரு அமைப்பை தான் இன்றைய நாள் கிழமை முழுக்க கொடுக்குது. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலைமைகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிழமையை ஒரு வித்தியாசமான முறையில் அமைகிறதுக்கு இருக்குது. அதாவது இன்று உங்களுக்கு சனிக்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. இன்றைய நாளில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இதுக்கு ஒரு சிக்கல் ஆரம்பத்தில் காட்டினா அதுக்கு அங்கிட்ட அந்த சிக்கல் உங்களுக்கு நன்மையாக மாறுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், மகாவிஷ்ணு, புத பகவான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளாத நேரத்தில் உங்களோட வார்த்தை பிரயோகங்களில் குடும்ப சிக்கல்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடும். அதை உருவாகணுன்னே
என்ன பேசணும்னு தெரியாது, சண்டை சச்சரவுகள் உருவாகும். அப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துருவீங்க. குழந்தைகள் ரீதியாக பிரச்சனை, குழந்தை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது, சொத்து சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது. இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி முடிவு எடுக்காமல் இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது நீங்கள் சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ள சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, அடுத்தது குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆனால் நிதானமாக யோசித்து நீங்கள் செயற்படும் போது உங்கள் முடிவுகளில் வெற்றி வரும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா சில குழப்பங்கள் வரும். அதாவது கடல் கடந்து போகிற விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். வியாபாரங்கள், இந்த செலவுகள் செய்கிறதுல, அதாவது இந்த செலவுகளுக்கும் அதை நன்மைக்கும் இதுக்கும் செலவு, அதாவது ஒரு செலவு செய்கிறீங்க, அந்த செலவு சுப செலவாக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நஷ்டமாக விரயமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு 2க்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது உங்களோட காலகட்டம். இன்றைக்கி அந்த கோடை நீங்கள் சரியாக யோசித்து சரியான முடிவு எடுக்கும்போது அது வெற்றி பக்கமும் இல்லை, அது அடுத்த பக்கமும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துலேயும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையிலே கொஞ்சம் அந்யோன்யங்கள் அப்போ ஒரு நிம்மதி பெருநூச்சி விடக்கூடிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, அடுத்து சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி, இவங்களோட பெண் தெய்வங்களின் வழிபாடுகள் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் மனசு ஆசைகள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக யோசித்து உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, அதை சரியாக முறையில் நீங்கள் செயற்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இல்லைனா சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் சொல்லி வைங்க. ஆள் மாசத்துக்கு நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சரியாக நடத்தணும். 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் யோசித்து செயற்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பு, குழந்தைகள் மீது முக்கியமாக ஆண் குழந்தைகளோட எதிர்பார்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும். அவசரப்பட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு சிக்கலை கொண்டு போயிட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அது கல்வியாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இருக்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இன்றைய நாளில் நன்மையாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி, அதோட சூரிய பகவான் வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு கொள்கிறேன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு சகலதும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நன்மை கலந்த நாட்கள் தான் இன்றைக்கு. எதிர்பாராத ரீதியான சில விஷயங்கள் நடக்க இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்கள், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை வழியில் மூலியமாக, தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக, தந்தை மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாக அமையணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. ஓவர் சந்தோஷமும் படக்கூடாது. அதிக சந்தோஷங்களும் இங்கே வந்து சிக்கலாக முடியும். அதனால் தந்தை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் நிதானமாக செயற்படும் போது, பதட்டம் இல்லாத நிதானத்தோடு செயற்படும் போது அந்த வெற்றி உங்களை வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான், ஆஞ்சநேயர், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தையும் தரும் சாதகத்தையும் தரும். ஒரு குழப்பமான அல்லது ஒரு கலவையான ஒரு விஷயம். இதுதான் இன்னைக்கு நடக்கும், இதுதான் இது நடக்குங்கிறது இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு நாட்களாக தான் இன்றைய நாளில் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் அமையுது. இந்த வாரம் முழுதுமே ஒரு நன்மை தீமை கலந்த நாளாக இருக்கும். நன்மை மட்டுமே அனுபவிக்க முடியாது, தீமையை மட்டுமே அனுபவிக்க முடியாத நாள். அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில், கணவன் மனைவி விவகாரங்களில், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொறுமையாக நிதானமாக கையாளும் போது அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்களும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். இல்லை சிக்கல்களை மாட்டிக்கிறதுக்கோ சில ஏதாவது தொலைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் தொலைத்தை திருப்பி கிடைக்கவும் வாய்ப்பு. ஏன்னா அந்த எதிர்பாராத தான் இந்த காலகட்டங்கள் நடக்க போகுது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணை, அப்புறம் 2வது குழந்தை, இவங்க 2 விஷயத்துலையும் 2 பேரையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில், மற்றது உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக கையாளுங்க. அப்படி ஆளும்போது அது உங்களுக்கு நன்மையாக மாறுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் தப்பினாலும் சில சிக்கல்களில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சுக்கிர பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், விநாயக பெருமான், யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக சொத்து சார்ந்த விஷயங்களில் எந்த அவசரப்பட்ட முடிவு எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவு எடுக்கக்கூடாது. தொழில் சார்ந்து எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அமைதியும் பொறுமையும் எந்த அளவுக்கு நீங்கள் காக்குறீங்களோ உங்களோட வாழ்க்கை, இன்றைய நாள் இனி வர காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீடு காணி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத விதத்தில் பொருட்கள் தொலைந்து போகிறது, காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் ஆஞ்சநேயர்,
கருணாதிபதி யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மீன ராசியியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. சில சிக்கல்களை கடந்து நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். முடிவில் அது ஒரு உங்களுக்கு சாதகமாக, நன்மையாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு மன நிம்மதி, குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசியில் அது உங்களுக்கு உங்களோட முயற்சியால் நன்மையை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில நன்மைகளை முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.